அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு vlog பை ஷஃபா. இந்த வீடியோவில் நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் ஃபில் பண்ணி ரமதானுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். என்னென்னா நார்மலாக நம்ம எல்லா கிராசரியும் நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, சுண்டல், உளுந்து, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான், ஜீரகம், கடுகு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஏன் இதுக்கு முன்னாடியே 1 month முன்னாடியே நம்ம வந்து ரம்ஜானுக்கு ஏன் ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம எல்லா நாளும் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு வந்து ஒரு மடங்கு நன்மை தான் கிடைக்கும். ஆனால் இந்த ரமதான் நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கும். ஸோ அந்த நன்மைகளை அதிகரித்து நம்ம அதிகமாக நன்மை செய்கிறதுக்கு உண்டான டைம் ஸ்பேஸை நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்ம இந்த குருமிளகு பொடிக்கிறதுக்கு நம்ம ஆன் ஸ்பாட் பொடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பொடிக்கலாம். பேன்கேக் மிக்ஸ் உடனே மிக்ஸ் பண்ணி பண்ண முடியாதான்னா பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு ப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா டக்குன்னு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கும், நம்ம பொடிச்சு வச்சுருக்க பெப்பர் பொடி எடுத்து தூவுறது அந்த டைமில் மிக்ஸி எடுத்து நம்ம ஜார் வச்சு போட்டு பொடித்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு 5 மினிட்ஸ்னாலும் 5 மினிட்ஸ் நமக்கு வந்து டிலே ஆகும். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் 5 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock 10-12 hours ஆச்சுங்களா, அது போக மறுபடியும் ஒரு 2 hours 7 o'clock வரைக்கும், ஸோ 14 hours வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும், டயர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஸ் அ லேடிஸாக நம்மளால் ஆன் ஸ்பாட்டுக்கு எல்லா ஒர்க்குமே ஒட்டுக்கா நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நார்மலாக எப்பவும் செய்கிற வேலைகளும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது வந்து நட்ஸ் பவுடர் நான் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கேன். இது அதே மாதிரி கஞ்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் பொடிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு இதனுடைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இதெல்லாம் இது என்ன அப்படின்னா, மில்லட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு 6 டைப் ஆஃப் மில்லட்டு, சிகப்பு சோளம், குதிரவாளி, வரகு, சாமை, கம்பு, ஸோ இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் மில்லட் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கும்போது இது ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு அது கூட பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு ஊற வச்சு நம்ம மிக்சியிலே கிரைண்ட் பண்ணி, ஏன்னா நோன்பு டைமில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம சாப்பிடுவோம், நிறையவும் நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிறதுனால ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ணி டெய்லி அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஈஸியான மெத்தட் தான் இது ஃபுல்லாக ஷேக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஒரு டைம் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து 100 டைம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், ஒரு 5 minutes மிச்சமாச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நன்மைகளை செஞ்சு நம்ம நன்மைகளை ஜாஸ்திப்படுத்துறதுக்காக வேண்டி, நம்ம பாவங்களினுடைய எண்ணிக்கை கம்மிப்படுத்துறதுக்காக வேண்டியது தான் வந்து நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் ப்ரிப்ரேஷனில் நம்ம ரெடியாக இருக்கோம். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுற வீட்டு தான், டெய்லி ரெடி பண்ணுற குக்கிங் தான், டெய்லி பண்ணுற எல்லாமே டெய்லி பண்ணுற விஷயந்தான். பட் ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறனால தான், 70 மடங்கு நன்மைகளை நம்ம எல்லாருமே பெறணுங்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன டிப்ஸை வந்து நிறைய பேர் நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் இதில் ஏதோ ஒன்று நான் பண்ணது உங்களுக்கு ஒரு யூனிக்காக இருந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், என்னோடய வீடியோஸ் முன்னாடி வரும், நீங்கள் பார்க்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய ப்ரீமிக்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து அது டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நோன்பு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெடி பண்ண வைக்க வேண்டிய மெயின் திங்கே இந்த அஞ்சரை பெட்டி தான். ஸோ இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது. எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா பிடிச்சிருந்து, நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு. திங்ஸும் அதே மாதிரி வந்து அதோடய கெப்பாசிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு 200 grams பக்கமே இது வந்து பிடிக்குது, நல்லா இருந்தது. நான் பேலன்ஸ் இருந்தது கூடயே சேர்ந்து நான் வாங்கிட்டு வந்த புது குவான்டிட்டி ஆஃப் வெந்தயம், கடுகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி தனியாக வச்சுருக்கோம். இது வந்து அன்னாசி பூ, ஜாதிக்காய் இதெல்லாமே வந்து நம்ம மற்ற ஏதாவது மசாலாஸ்க்கு தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் கிரேட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இல்லை கீ ரைஸ் வைக்கும் போது அதில் போடுறதுக்கு அந்த ஸ்டார் அனைஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வேண்டிய அந்த ரெசிபிஸ் எல்லாம் டே பை டே உங்களுக்கு வந்து வரும். அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இனி நான் உங்களுக்கு டே பை டே லைஃப்பில் கொண்டு வர போகிறேன். என்னோடய வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது. என்னுடைய ரம்ஜான் vlog எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே பை டே உங்களுக்கு வீடியோஸ் போட போகிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? யாரெல்லாம் இதை இன்னும் ரெடி பண்ணலையோ அவங்க எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ரம்ஜானுக்காக வேண்டி வெயிட் பண்ணி நன்மைகளை சேகரித்து பாவங்களை நம்ம வந்து தவிர்த்து நன்மையின் பக்கம் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் வந்து உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, meet you. Bye bye. Thank you. Assalamu alaikum.